ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். அடுத்த மறுநாள் இவளும் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கா. என்ன இது, நானும் இரியவும் கிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லி இவ அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்போ இரியவும் அங்க வந்துடுறான். சாரி ஐரா, என்ன மன்னிச்சிரு, நீ போட்டோவை எல்லாருக்கிட்டையும் காமிச்சனாலதான் நான் கோபத்துல அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி இவன் மறுபடியும் அவளை கிஸ் பண்ற மாதிரி வரான். பார்த்தா எப்பவும் போல இது ஐராவோட கனவு தான். ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் தான் இப்போலாம் இந்த மாதிரியே கனவு வருதோன்னு சொல்லி அவளும் புலம்பிட்டு இருக்கா. அடுத்த மறுநாள் ஐராவும் இரியவும் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ்க்கு வராங்க. இரியவும் கேட்குறான், என்னை இப்படி ஃபாலோ பண்ணிட்டு நீ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்துடலான்னு பார்க்குறியா? ஒழுங்கா உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போன்னு சொல்லிடுறான். அப்புறம் இவளுக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் இவளும் வேமா அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை பார்க்கறதுக்காக வந்துடுறா. இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, பரவாயில்ல ஐரா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் பாய்ஸ் தான் நிறைய இருக்காங்க போல, உனக்கு காம்படிஷன்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அப்போன்னு பார்த்து ஒரு அழகான பொண்ணு வெளியே வருது. இதை பார்த்ததும் இவளோட ஃப்ரெண்டும் சொல்றா, ஒரு நிமிஷம் நீங்க அந்த பொண்ணை பாருங்களேன்னு சொல்றா. பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு. ஐராவே சொல்றா, என்ன இது இவ்வளோ அழகான பொண்ணா இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றா. பார்த்தா கரெக்டா அந்த பொண்ணும் இரிய கிட்ட வந்து பேசுறா. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரதை பார்த்து நம்ம ஐராக்கு தான் பாவம் கடுப்பா இருக்கு. இவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வர்றப்போ இவளை முன்னாடி தள்ளி விட்டுடுறாங்க. இரியவும் கேக்குறான், ஐரா உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேக்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த டெஸ்கெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணும் கேக்குது, இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேக்குறா. ஐராவை இங்க பார்க்கணும், இவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான்னு சொல்லி அவளும் முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஸ்டைல நின்றுட்டு இருக்கா. அவன் பொசுக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பொண்ணு இவளை மேலையும் கீழையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறா. ஐராக்கு தான் பாவம் ஒரே அசிங்கமா போயிடுச்சு. என்ன இவன் என்ன கிஸ் பண்ணிட்டு கூட இப்போ எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போறானேன்னு பார்த்துட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஷாக்ல இவளோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, என்னது நீயும் இரியவும் கிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. இவளும் ஆமான்னு சொல்றா. ஆனா இரியவை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே, அவன் நார்மலா தானே இருக்கான்னு சொல்றாங்க. அதுதான் என்னோட பிரச்சனையே, அவன் மனசுல அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொல்றா இவ. அடுத்த நைட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐராவோட அப்பா கடைக்கு தான் சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அங்க கிஞ்சன் இவங்களுக்காக தண்ணி கொண்டு வரதை பார்த்த ஐராவும், கிஞ்சன் நீயா, நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. ஐரா, நான் ஷெஃப் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனாலதான் உங்க அப்பா கடைக்கே நான் வந்து சேர்ந்துட்டேன். நீ வேணா பாரு, நான் உங்க அப்பாவை விட ஒரு நல்ல ஷெஃப் ஆகி காட்டுவேன்னு சொல்றான். ஆமா கிஞ்சன், எனக்கு தெரியும் உனக்கு குக்கிங் வேற சூப்பரா வரும்ல, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்கான்னு சொல்றா. ஆமா ஐரா, நீ வேணா பாரு, இந்த ஜப்பான்லயே ஒரு நல்ல ஷெஃபா வருவேன் பாரு, அப்புறம் இரியே நான் உன்கிட்ட எல்லாம் ஒன்னும் தோக்க போறது இல்லைன்னு சொல்லிடுறான். ஐராவும் சாப்பிட்டு முடிச்சதும் வேமா கிஞ்சன் கிட்ட போய் பேசுறா. இதை பாக்குற நம்ம இரியக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அடுத்த வீட்டுல ஐராவும் இரிய கிட்ட கேக்குறா, ஆமா அந்த பொண்ணு யாரு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துச்சு, அவ பேர் என்னன்னு கேக்குறா. அவளா, அவ பேரு மட்சுமோன்னு சொல்றான். மட்சுமோக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேக்குறா இவ. ஏன், அத பத்தி உனக்கு என்ன கவலை, உனக்கு எது பொறாமையா இருக்கான்னு கேக்குறா. தெரியும் தெரியும் உனக்கு பொறாமையா தான் இருக்குன்னு, ஏன்னா அவ நல்ல அழகான பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணு, நேஷனல் எக்ஸாம்ல கூட 5th பிளேஸ்லாம் வாங்கினாலன்னு சொல்றான். அது சரி, அப்படி இருக்கிற பொண்ணையே நம்ம காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கான்னு கேக்குறா இவ. அத பத்திலாம் எனக்கு தெரியாது, அவளுக்கு வேற ஏதாச்சும் காரணம் கூட இருக்கலாம்னு சொல்றான். அது சரி, நீ இதெல்லாம் எதுக்கு இப்போ கேட்டுட்டு இருக்க, நீ தான் என்ன மறக்க போறேன்னு தானே சொன்னேன்னு கேக்குறான். இவன் என்னடானா அது நான் இல்லைன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கா. அட ஆமால, நம்ம தான் கிஸ் பண்ணி இனி நீ எப்படி என்ன மறக்கிறன்னு பாக்குறேன்னு சொல்லி இவனும் மறுபடியும் அவளை கிஸ் பண்ற மாதிரி வரான். இவன் என்னடானா ஐயா ஜாலி, இது செகண்ட் கிஸ் அப்போன்னு சொல்லி இவளும் நின்றுட்டு இருக்கா. அவன் என்னடானா டக்குன்னு இவளை பார்த்து சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஐராக்கும் கோவம் வந்துருச்சு, இவன் என்ன வம்பிழுத்துட்டே இருக்கான், இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. அடுத்த மறுநாள் ஐராவும் சாப்பிடுறதுக்காக கேன்டீனுக்கு வரா. அப்போ இவனும் கன்ஃபியூஷன்ல எந்த சாப்பாடு வாங்குறதுன்னு சவுண்டா சொல்லிட்டு இருக்கா. அப்போ இரியே வந்துட்டு கொஞ்சம் அமைதியா கூட சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு போறான். இவனும் வேமா வந்து அவனோட சாப்பாடை வாங்குறான். இதே சாப்பாடு தான் எனக்கும் வேணும்னு சொல்லி ஐராவும் கேக்குறா. இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க கேட்ட சாப்பாடே கொடுத்துட்டாங்க. ஆனா அதுல ஐராவோட தட்டுல மட்டும் எல்லாமே நிறைய நிறைய இருக்கு. இரியவும் கேக்குறான், என்னது எங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு வச்சிருக்கீங்க, அவளுக்கு மட்டும் நிறைய வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான்.
அப்படியா, உனக்கு நான் வச்சதுல கம்ப்ளைண்ட் இருக்கா? அப்போ உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்றான். பார்த்தா அது வேற யாரும் இல்ல, கின்சன் தான். இவனை பார்த்ததும் ஷாக்ல ஐராவும் கேக்குறா, கின்சன் நீயா? நீ எங்க அப்பாவோட கடையில தானே வேலை பாக்குற, நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. நான் அங்க வெறும் நைட்டு மட்டும்தான் ஐரா வேலை பார்ப்பேன், மத்தியானத்துக்கு இங்க வந்து இந்த கேன்டீன்ல தான் சமைச்சு கொடுப்பேன், அப்போதானே உன்னை என்னால பாத்துக்க முடியும் இந்த ராஸ்கல் இரியே கிட்ட இருந்துன்னு சொல்றான். இதை கேட்டதும் இரியவும் சொல்றான், ஒரு பொண்ணுக்காக நீ இந்த மாதிரி இல்லாம முடிவெடுப்ப, என்னாலலாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து இவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இரிய கிட்டையும் ஒரு சார் வந்து பேசுறாரு. இரியே நீ கண்டிப்பா வரணும், நீ எங்க கிளப்ல தான் வந்து சேரணும்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ஐராவோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, ஐரா இதுதான் உனக்கு கரெக்டான சான்ஸா இருக்கும், என்னதான் நீங்க 2 பேரும் வேற வேற டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இரியே போற அதே கிளப்ல நீயும் ஜாயின் பண்ணேன்னா நீ டெய்லியுமே இரியேவை பார்க்கலாம்லன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இவளும் போய் இரிய கிட்ட கேக்குறா, இரியே நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கன்னு கேக்குறா. அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறான். இவளும் ஏன்னு கேக்குறா, நீ நான் போற கிளப்லயே வந்து சேர்ந்துட்டா நான் என்ன பண்றது, அதனாலதான் நான் உன்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனா இவ விடுற மாதிரியே தெரியல, அவன் போறப்போ இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அவன் ஒரு ரூம்குள்ள போறத பார்த்த இவளும் நானும் இதே கிளப்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி ரூம் கதவையும் திறந்துடுறா. பார்த்தா அது ஏதோ ஆர்ட் கிளப் மாதிரி தெரியுது. இவளும் இரியே இருக்கானான்னு கேக்குறா. என்னது இரியேவா, அப்படிலாம் இங்க யாருமே இல்லையேன்னு சொல்லிடுறாங்க. அப்போதான் இவளுக்கும் புரியுது இரியே மறுபடியும் இவளை ஏமாத்திட்டான்னு. இவளும் வேகமா வெளியே எட்டி பாக்குறப்போ அவன் மேல நின்னு இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா இவ விடுவாளா, இவ திரும்பவும் அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கா. இவளும் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அங்க பார்த்தா இவன் கூட அந்த மட்சுமோவும் இருக்கா. என்னது இவங்க 2 பேரும் அப்போ ஒரே கிளப்லயே ஜாயின் பண்ண போறாங்களான்னு சொல்லி இவளும் புலம்பிட்டு இருக்கா. இவங்க உள்ள போனதும் ஐராவும் வேகமா போய் சொல்றா, என்னையும் இந்த கிளப்லயே சேர்த்துக்கோங்கன்னு சொல்றா. ஏமா யாருமா நீ, உனக்கு எப்படிமா இந்த கிளப் எல்லாம் தெரியும்னு கேக்குறாங்க. அப்பதான் இவளும் சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்தா அது ஒரு டென்னிஸ் கிளப். சார் எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ் விளையாடணும்னு ஆசை சார்னு சொல்லி இவளும் எப்படியோ சமாளிக்கிறா. அப்புறம் இவளையும் அதே கிளப்ல சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து வீட்டுல இரியோட அம்மாவும் ஐரா கிட்ட சொல்றாங்க, இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் ஐரா, இதை நீ பயன்படுத்திக்கோ, எப்படியாச்சும் இரியோட மனசை மாத்திடுன்னு சொல்றாங்க. ஆனா இவ என்னடானா, இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் முடியாது, அவன் டிபார்ட்மெண்ட்லயே நல்ல அழகான பொண்ணுங்க ஸ்மார்ட்டான பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, விடு பாத்துக்கலாம், எவ்வளவு அழகான பொண்ணாவே இருந்தாலும் சரி எனக்கு அவளா ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நீதாமா என்னோட மருமகளா வேணும்னு சொல்றாங்க. இதெல்லாத்தையும் ஐராவோட அப்பாவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அடுத்த மறுநாள் இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் டே டென்னிஸ் பிராக்டிஸ்க்காக வந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற கோச்சும் சொல்றாரு, உங்க எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா ஐராவை பார்க்கணும் இங்க, என்னது டெஸ்டா, என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையேடான்ற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்த அவரும் அந்த டென்னிஸ் பேட்டை தொட்டதுமே அந்நியனா மாறிட்டாரு. அவர் அடிக்கிற ஒரு பால கூட யாராலையுமே திரும்ப அடிக்கவே முடியல, அவர் அவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இரியவும் சொல்றான் ஐரா கிட்ட, உனக்கு இவரை பத்தி தெரியாது, இவர் மொத்த டைம்ல எல்லாம் நார்மலா இருந்தாலும் அந்த பேட்டை தொட்டாலே போதும் இவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி அன்னையனா மாறிடுவாரு, அப்புறம் இவர் அடிக்கிற பால யாராலையுமே அடிக்க முடியாது, இன்னைக்கு உன் நிலைமை அவ்வளவுதானே சொல்லி பயன்படுத்துறான். இதெல்லாம் கேட்டுட்டு பாவம் நம்ம ஐராக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஆனா இவர் அடிக்கிற பால் எல்லாத்தையுமே மச்சுமோ சூப்பரா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஐராவே கேக்குறா, மச்சுமோ நிஜமாவே ரொம்ப நல்லாவே விளையாடுறாள்னு சொல்றா. ஆமா அவ நல்ல ஒரு பிளேயர் தான், பொண்ணுங்க டீம்லயே அவ தான் நல்லா விளையாடுவான்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு இவ கேக்குறா. நாங்க ஒரு டோர்னமெண்ட்ல தான் மீட் பண்ணிக்கிட்டோம், எனக்கு 11th அவளை தெரியும்னு சொல்றான் இவன். இவளும் மனசுக்குள்ள சொல்றா, என்னது இரியேக்கு மச்சுமோ 11th இருந்தே தெரியுமா, ஆனா அதே 11th இருந்துதான் எனக்கும் இரியேவை பிடிக்க ஆரம்பிச்சது, ஆனா நான் அவன் கிட்ட போய் சொன்னதே இல்ல, தூரத்திலேயே இருந்துட்டேன், அப்படி பார்த்தா மட்சுமோவும் இரியேவும் தான் என்னை விட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க போலேன்னு சொல்றா. அடுத்து அந்த கோச்சும் இரியே கூட விளையாண்டுட்டு இருக்காரு. ஆனா இரியே என்னடான்னா அவரையே தோக்கடிச்சிட்டான். இவரும் இரியே கிட்ட தோத்த கடுப்புலயே ஐராவையும் கூப்பிடுறாரு. இவர் இப்படி கொலவெறியோட கூப்பிட்டதை பார்த்து நம்ம ஐராவும் பயந்துட்டா. மானம் போனாலும் பரவாயில்ல, நமக்கு உயிர் தாண்டா முக்கியம்னு சொல்லி இவளும் வெக்கத்தை விட்டுட்டு சொல்லிட்டா, எனக்கு இந்த கேமை விளையாடவே தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி டென்னிஸ் விளையாண்டதே இல்ல கோச்சுன்னு சொல்லிட்டா. ஆனா அவரு இவ சொல்றத காதுலயே வாங்காம, வாய மூடு ஒழுங்கா பால மட்டும் அடின்னு சொல்லி வேகமா பாலையும் வீசுறாரு. இவ பயத்துல பேட்டை போட்டுட்டு ஓடிட்டா. இறையெல்லாம் இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அந்த கோச்சும் கோவத்துல ஐரா ஒழுங்கா பேட்டை எடுத்து விளையாடுன்னு சொல்றாரு.
பார்த்தா இவர் அடிக்கிற அந்த பால் ஸ்ட்ரைட்டா போய் ஐரா மூஞ்சி மேலேயே பட்டுருது. அவளும் கீழே விழுந்துட்டா. பாவம் இதை பார்த்துட்டு நம்ம இரியை சிரிச்சுட்டு தான் இருக்கான். இவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறன்ற பேர்ல இவளை போட்டு பெண்டு கலட்டிட்டு இருக்காங்க. ஐராவும் நைட்டு டயர்டா அவங்க அப்பாவோட கடைக்கும் போறா. இவளோட அப்பாவும் கேக்குறாரு, ஐரா உனக்கு தான் டென்னிஸே வராதுல்ல, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேமை விளையாடுற, எல்லாமே இரியைக்காகவான்னு கேக்குறாரு. ஏன்பா திடீர்னு இப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறா. ஐரா கொஞ்சம் நான் சொல்றத கேளுமா, நம்ம இரியையோட வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. எனக்கு தெரியும் அவங்க அம்மா அப்பா உன்னை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் நீயும் இரியவும் தான் லவ் பண்ணுவீங்கன்னு. ஆனா இரியவை பார்த்தா அவன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி தான் ரொம்ப நாளாவே இருக்கான். இதுக்கு மேலேயும் நம்ம அவங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் பழைய மாதிரி தனியாவே இருக்கலாம், நம்ம 2 பேர் மட்டும். நான் ஒரு நல்ல வீடா பார்த்து வச்சுட்டேன்னு சொல்லிடுறாரு. இவளும் அவங்க அப்பா சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எனக்கும் இரியக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடும், எனக்கும் இரியக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம போயிடுமேன்னு சொல்லி இவளும் ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ இரியவும் அங்க வந்து, இப்போ எதுக்கு நீ பைத்தியம் மாதிரி தனியா ஏதோ பேசிட்டு இருக்கான்னு கேக்குறான். இவளும் சொல்றான் அவன் கிட்ட, இரியே எங்க அப்பா ஒரு வீடு பார்த்துட்டாராமா, நாங்க 2 பேரும் இருக்கிறதுக்குன்னு சொல்றா. என்னது வீடான்னு கேக்குறான். ஆமா, எங்க வீடு இடிஞ்சு போயிடுச்சுன்றதுனால தானே நாங்க உங்க வீட்டுக்குள்ளேயே வந்தோம். கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆக போகுது. உங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களாதான் நாங்களும் இத்தனை நாள் இருந்தோம். ஆனா இதுக்கு மேலேயும் அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றா இவ. அப்போ நீ இந்த வீட்டை விட்டு போக போறியான்னு கேக்குறான். ஆமா, அப்படி ஏதாச்சும் நடந்தா கூட நீ என்ன மிஸ் பண்ணுவியான்னு கேக்குறா இவ. அவனும் மிஸ் பண்ணுவான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் என்னடானா, அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் இனிமே என்னோட வீட்டுல பழைய மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஐராக்கு பாவம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதோட இந்த டிராமாவோட 6th எபிசோட் முடியுது. நீங்க இந்த டிராமாவோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.